இன்றைக்கி நம்ம சேனலில் வாழைக்காய் கோலா உருண்டை செய்ய போகிறேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். நான் ஒரு பெரிய சைஸ் வாழைக்காய் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம், பூண்டு 4 பல், இஞ்சி 4 துண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், மல்லி இலை, கருவேப்பிலை, 2 பச்சைமிளகா, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, தேங்காய் 3 ஸ்பூன், 1 ஸ்பூன் மிளகாத்தூள். பொட்டுக்கடலையை நான் எடுத்து வச்சுருக்கேன், அது பொடி பண்ணி வச்சுக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலக்காய் பொரிஞ்சோன்னே சோம்பு, ஜீரகம், இஞ்சி, பூண்டு, பச்சைமிளகா, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, மல்லி இலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேங்காய் ஒரு 3 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் இதில் போட்டு வதக்கிக்கலாம். தேங்காய் போட்டு ஒரு கொஞ்ச நேரம் வதக்கினா போதும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், இந்த பதத்துக்கு வதக்கிட்டு அதை நம்ம நல்லா ஆற வச்சுட்டு இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நம்ம குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். வாழைக்காவை 2ஆக கட் பண்ணி நம்ம வேக வச்சுக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் ஸ்டவ் பற்ற வச்சு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன், அதில் இதை போட்டுக்கலாம். இதுக்கு கொஞ்சோண்டு ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். அது இந்த வாழைக்காய் வெந்துச்சுன்னா அந்த கரெல்லாம் அப்படியே பாத்திரத்தில் ஒட்டிக்கும். நம்ம கழுவும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதுக்காண்டி தான் எண்ணெய் விடுறேன். உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். மூடி போட்டு இதை நல்லா வேக வச்சுக்கலாம். பாருங்கள், வெந்துருச்சான்னு பார்ப்போம். பாருங்கள், வெந்துருச்சு. இந்த கலர் வந்துடும். கலர் மாறினோன்னே நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஆற வச்சு அதை உரித்து எடுக்கிறோம். இங்கே பாருங்கள், தோலெல்லாம் அப்படி எடுத்துடலாம். இந்த காய் சீவுறதில் குட்டி குட்டியாக இருக்கிறதுல சீவி எடுத்துக்கலாம். எல்லாம் பொடிசாக இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி இதில் சீவி எடுத்துக்கலாம். நல்லா சீவிக்கலாம் எல்லாத்தையும். பாருங்கள், இந்த மாதிரி சீவி எடுத்துக்கலாம். நல்லா பொடிசாக இருக்குது பாருங்கள், எல்லாத்தையும் சீவிட்டேன். நம்ம மசிக்கும் போது அது நல்லா மசிஞ்சிரும். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். காரத்துக்கு ஏற்றாப்புல போட்டுக்கோங்க, ஏன்னா பச்சை மிளகாவும் நான் 2 போட்டிருக்கேன். அரைச்ச விழுதை நம்ம இதில் போட்டுக்கலாம். நான் குறைன்னு தான் அரைச்சிருக்கேன், ரொம்ப நேகாக அரைக்கக்கூடாது. இந்த பாருங்கள், இந்த பதத்தில் அரைச்சிக்கணும். தேவையான அளவு உப்பு, இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மசிச்சுக்கலாம். எல்லாம் ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகணும். பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு உருண்டை லூஸாக இருக்கிற மாதிரி இருந்தால் அதுக்கு தான் பொட்டுக்கடலை மாவை நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், கொஞ்சமாக போட்டுக்கலாம். அவ்வளோதான், போட்டு நல்லா கெட்டியாக பிசைஞ்சு வச்சுக்கலாம். நமக்கு பால் உருட்டுற அளவுக்கு வச்சுக்கணும். இங்கே பாருங்கள், இந்த பதத்துக்கு கையில் கொஞ்சம் ஆயிலை தொட்டுக்கலாம். தொட்டுக்கிட்டு நல்லா பால் மாதிரி நல்லா ரவுண்டாக உருட்டி வச்சுக்கலாம். எல்லாத்தையும் பாருங்கள், இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சு கடாயில் நான் எண்ணெய் வச்சுருக்கேன். இதில் நம்ம எண்ணெய் காஞ்சிருச்சு, ஒன்று ஒன்றா போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். நான் ஒரு பெரிய சைஸ் வாழைக்கான்றதுனால எனக்கு ஒரு 10-13 கிட்ட வந்துச்சு. மிதமான சூடில் பொரித்து எடுக்கணும். பாருங்கள், திருப்பி விட்டுக்கலாம். இந்த கோலா உருண்டை நீங்கள் செய்யும்போது மட்டன் கோலா உருண்டை டேஸ்ட்டு அப்படியே இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ரெடி ஆயிடுச்சு பாருங்கள், கோலா உருண்டை ரெடி. சூடான சுவையான வாழைக்காய் கோலா உருண்டை ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.